ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எம்ஆர் ஹெல்த் ஈட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க ஈஸி ஹெல்தி கிச்சனில் எம்ஆர் ஹெல்த் ஈட்ஸின் 7+2 மல்டி மில்லட் வச்சு ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப டேஸ்டான பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த 7+2 மல்டி மில்லட்டில் 7 வகையான சிறுதானியங்கள் சேர்த்துருக்கோம். ஜீரண சக்தியை அதிகரிக்கவும் வாசனைக்காகவும் சுக்கு ஏலக்காயும் சேர்த்துருக்கோம். இனி நாம் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மல்டி மில்லட்லேருந்து பாருங்கள், இந்த கப் அளவுக்கு 1 கப் மல்டி மில்லட் பவுடர் எடுத்துக்கிடலாம். அதோடையே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். இனி இதோடையே நல்லா சூடு தண்ணியை சேர்த்து இடியாப்ப மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கிடலாம். நாம் கொழுக்கட்டைக்கு மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை சைடில் எடுத்து வச்சுட்டு இனி நாம் உள்ளே வைக்க பூரணம் ரெடி பண்ணிக்கிடலாம். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கிடலாம். அதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடலாம். நெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிடலாம். வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கிடலாம். எள்ளு பொரிஞ்சதும் அது கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிடலாம். எந்த கப்பால் நாம் மாவு அளந்தோமே அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிடலாம். தேங்காய் ரொம்ப நேரம் நெய்யில் வதக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போனாலே போதும். இனி இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிடலாம். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைனாக்கி வெல்லம் கூட சேர்த்துக்கிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். கிண்டி விட நாட்டு சக்கரை நல்லா இளகி நல்லா பூரண பதத்துக்கு உருண்டு வந்துடும். இனி இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிடலாம். இனி திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பூரணம் ரெடி ஆகிட்டு இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுடலாம். ஆறட்டும். இனி நாம் பிசைஞ்சு வச்சுருக்கிற மல்டி மில்லட் ஹெல்த் மிக்ஸ் வச்சு எந்த ஷேப் வேணாலும் கொடுத்து நாம் கொழுக்கட்டை செஞ்சுக்கிடலாம். பாருங்கள், இப்போ நான் கிண்ணம் மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே ஸ்டப்பிங் வச்சு செய்ய போகிறேன். சிறுதானியங்களில் செஞ்சுருக்கிறதுனால நாம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வர இதை நம்ம தைரியமாக சாப்பிட கொடுக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே மல்டிகிரெயின் வச்சு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம். அதுக்குள்ள லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிடலாம். இனி நாம் பூரிக்கட்டையால் இப்படி உருட்டி கூட கொழுக்கட்டை செஞ்சுக்கிடலாம். பாருங்கள், இதே மாதிரி உருட்டிக்கிட்டு ரவுண்டாக வெட்டி வச்சுக்கிடலாம். அதுக்கு நடுவில் கொஞ்சம் பூரணத்தை சேர்த்து இப்படி சோமாஸ் மாதிரி மடித்து விட்டுக்கிடலாம். கொழுக்கட்டையே வேறு வடிவங்களை நாம் செஞ்சுக்கிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. நான் இன்றைக்கி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அச்சு எதுவுமே எடுக்கலை, சும்மா கையால் தான் மடித்து எடுத்து விடுறேன். உங்களுக்கு அச்சில் வச்சு செய்யணும்னா செஞ்சுக்கிடலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை எல்லாமே ஃபில் பண்ணி வச்சாச்சு. இனி இட்லி தட்டில் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிடலாம். பத்து நிமிஷம் ஆகியாச்சு. நம்ம கொழுக்கட்டையை நல்லா வெந்துட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இனி கொஞ்சம் ஆற விட்டு வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.